நம்ம பொக்கிஷம்ல இது ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச். இது நான் இந்த டீம் நாலாவது இடத்துல இல்லை 5வது இடத்துல இருக்காங்க இந்த டீம். அதனால இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச் இந்த மேட்ச். அதுலேயே இவங்க 46 அடிச்சுக்காங்க. 7 விக்கெட் பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இந்த டீம். பேட்டிங் அதுல அந்த டீம் பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. 20 ஓவர் முழுசா விளையாடினாங்க. 20 ஓவர் முழுசா விளையாடினாங்க. அந்த 46 அடிக்க முடிஞ்சது அவங்களால. அதிகபட்சமே ஒரு 4 அந்த மாதிரி தான், 4 8 அந்த மாதிரி தான் அடிச்சிருக்காங்க அதிகபட்சமாவே. ஆனா இப்போ போலிங் பண்ற டீம் 2 ஓவர்லயே மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு மூல காரணம் ஒரே ஒரு தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஓவர்ல நோ பால் போட்டாங்க. அதனால 29 ரன் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கட்சிது. 29 ரன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல கட்சா 46 ரன் அடிக்கணும். 47 ரன் அடிக்கணும். 46 ரன் அடிச்சிட்டாங்க இவங்க. 47 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர்ல 29 கட்சா, செகண்ட் ஓவர்ல ஒரு 24 கட்சா எப்படி ஜெயிக்காம தோப்பாங்களா? தோத்துவாங்கல்ல. இதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஜெயிச்சாங்க இவங்க. இப்போதைக்கு சான்ஸ்ங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியான மாதிரி தான் இருக்கு இவங்களுக்கு சான்ஸ். ஏன்னா இப்போ வரக்கூடிய என்ன மேட்சும் கலங்கத்துக்கு வாழ்வா சாவா மாதிரி ஒரு மேட்ச். அந்த மேட்ச்ல இவங்க எப்படி விளையாடுறாங்க, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, அது பொறுத்து தான் இவங்க பிளே ஆஃப்ல இந்த டீம் பேட்டிங் ஆடுற டீமுக்கு எவ்வளவு டஃப் கொடுப்பாங்கன்னு இந்த பேட்டிங் ஆடுற டீம் கைப்பாங்க. இப்போதைக்கு அந்த டீம் இதுக்கு முன்னாடி விளையாடுனாங்கள, அந்த டீம் தோத்தாலும் ஓரளவுக்கு செகண்ட் பிளேஸ்ல இருந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. அந்த டீம் சேஃபா இருக்கு. அந்த டீம் இப்போதைக்கு இந்த டீமுக்கு தான் ஒரு ஆபத்து. நான் போன வாட்டி சொன்னேன், அந்த டீம் ஒரு இது பண்ணணும், என்னது இந்த மேட்ச் கட்டாயம் ஜெயிக்கணும். ஆனா அந்த டீமுக்கு அதிகப்படியான மேட்சஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டீம் அந்த போன மேட்ச் தோத்தாலும் ஒன்றும் கிடையாது. அந்த டீம் செகண்ட் பிளேஸ்ல 3rd பிளேஸ்ல இருக்கு அந்த டீம். ஆனா இந்த டீம் 4th பிளேஸ்க்கு வரணும்னா கட்டாயமா ஜெயிச்சே ஆகணும்னு கட்டாயம் இருந்துச்சு. ஆனா நாங்க ஜெயிக்க மாட்டோம், நாங்க இப்படிதான் விளையாடுவோம் அப்படி சொல்ற மாதிரிதான் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே மட்டமான பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்க. ரொம்பவே மட்டமான பெர்ஃபார்மன்ஸ். அந்த டீம் 8 ரன் வச்சுங்களா, அதை விட கொஞ்சம் ஓரளவுக்கு அது ரொம்ப மட்டமான பெர்ஃபார்மன்ஸ். அது 1% தான் எஃபெக்ட் போட்டாங்க. இது 5% தான் எஃபெக்ட் போட்டாங்க. 95% எஃபெக்ட் போடவே இல்லைங்க. இதனால என்ன ஆச்சுன்னா எங்க